உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமா இன்றைக்கு டீச்சர்ஸ் டே ஸ்பெஷல், ஆசிரியர் தின சிறப்பு செய்தி. I wish all the teachers in the name of our Lord and Savior Jesus Christ, who was called Rabboni by Mary. ரபூனி என்று மரியாளால் அழைக்கப்பட்ட உயர்ந்த போதகராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். தேசத்தின் 2வது ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாள். அதைத்தான் ஆசிரியர் தினமாய் கொண்டாடுகிறார்கள். அவருடைய கல்வி அறிவு, அவருடைய படிப்பின் மேல் அவருக்கு இருந்த நாட்டம், அவர் அடைந்த பதவிகள், இவையெல்லாம் யூடியூப்ல நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் நல்லவர். ஒரு தேசத்தில் ஒரு மனிதனுக்கு தேசம் கொடுக்கிற உயர்ந்த ஒரு பட்டம், பதவி என்றால் அது ஜனாதிபதி. அதை அடைந்தவர். சாதாரண கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர். அதன் பிறகு கிறிஸ்தவ மிஷினரி பள்ளிக்கூடத்தில் படித்து கிறிஸ்தவத்தின் மேல் நாட்டம் கொண்டவர், ஒழுக்கத்துக்கு பெயர் போனவர் என்று அவரை பற்றி சொல்லலாம். ஸோ அவருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக, ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்லும் ஒரு தினமாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் என்று ஒரு குறிப்பு சொல்லுகிறது. ஆசிரியர்களுக்கு நாம் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் ஆசிரியர்களை பாராட்டி அரசாங்கமே அவர்களை கௌரவிக்க நல்ல ஆசிரியர் விருது வழங்குகிறது. ஆசிரியர்கள் நல்ல குடிமக்களை உருவாக்குகிறவர்கள். தே ஆர் கிங் மேக்கர்ஸ் சொல்லலாம். அரசர்களை உருவாக்குகிறவர்கள், மந்திரிகளை உருவாக்குகிறவர்கள், அவர்கள் ராஜாக்களை உருவாக்குகிறவர்கள், தலைவர்களை உருவாக்குகிறவர்கள், மொத்தத்தில் நல்ல குடிமக்களை உருவாக்குகிறவர்கள். ஸோ ஆசிரியர் பணி உயர்ந்தது, மிக உயர்ந்தது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, விசேஷமாக இந்த நல்ல நாளிலே நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தால் ஒரு மிக சிறப்பான ஒரு இடத்தில் கடவுள் உங்களை வைத்திருக்கிறார் என்பதை மறக்காதிருங்கள். ஒரு அருமையான இடத்தில் இருக்கிறீர்கள். அநேகரை உருவாக்குகிற இடத்தில் இருக்கிறீர்கள். ஒரு சுத்தியல், ஒரு உளியை வைத்து கரடு முரடான ஒரு கல்லை அழகான சிற்பமாய் உருவாக்குகிற ஒரு சிற்பியை போல, யூ ஆர் த ஆர்கிடெக்ட். யூ ஆர் an architect. நீங்க ஒரு சிற்பி. நல்ல குடிமக்களை உருவாக்குகிற ஒரு சிற்பியாய் இருக்கிறீர்கள். உங்கள் கரத்தில் கிடைக்கிற பிள்ளைகளை, நீங்கள் சந்திக்கிற பிள்ளைகளை நல்ல தலைவர்களாய் உருவாக்க உங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை விட்டுவிடாதிருங்கள். இந்த ஆசிரியர் தினத்தில் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு அந்த தோட்டத்தில் தன்னை தேடிக்கொண்டு நிற்கிற மரியாளுக்கு காட்சியளிக்கிறார். மரியாளுக்கு அவர் இயேசு என்று தெரியாது, தோட்டக்காரன் நினைக்கிறாள். ஆனால் அவரோ மரியாள் என்கிறார். அதை பார்த்து அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். யூதர்கள் 3 விதமான போதகர்களை கொண்டிருந்தார்கள். ஒரு சாதாரண நிலைமையில் ஒரு ஆவரேஜ் டீச்சர் ரப், கொஞ்சம் குட் டீச்சர் ரபி, 3வது உயர்ந்த போதகர், சிறந்த போதகர், நல்ல ஆசிரியர் விருது அப்படிங்கிறமே. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உள்ள, அதைவிட மேலான ஒரு நிலையை குறிக்கும் வார்த்தை தான் ரபூனி. ரப், ரபி, ரபூனி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு ரபூனி என்று அழைக்கப்பட்டார். உயர்ந்த போதகர், சிறந்த போதகர். மிக கடினமான காரியங்களை லகுவான முறையில் சொல்லிக் கொடுப்பார், எளிய முறையில் சொல்லிக் கொடுப்பார். ஓமைகள் மூலமாய், ஓமானங்கள் மூலமாய், புரியாத பல விஷயங்களை அவர்களுக்கு தெரிந்த காரியங்கள் மூலமாய் சொல்லிக் கொடுப்பார். அதுதான் ஓமை என்று அழைக்கப்படுவது. இட்ஸ் கால்ட் பேரபிள். இன்றைக்கு இயேசுக்கு சிறந்த போதகர். அதனால்தான் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் காலையிலேயே அவர் கடற்கரைக்கு செல்கிறார். அங்கே திரளான ஜனங்கள் அவருடைய போதகத்தை கேட்க அவரிடத்தில் கூடினார்கள். பல வேளைகளில் இயேசுவை சொல்லி எப்பொழுதுமே there was a big crowd. ஏராளமான மக்கள், பெரும் கூட்டம், திரள் கூட்டம் இயேசுவை சுற்றி இருக்கும். அவருடைய போதனையை கேட்டு வெற்றி பெற்றவர்கள் ஏராளம். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று வாசிக்கிறோம் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில்.
தோல்வியை வெற்றியாய் மாற்றுகிற போதனை இயேசுவினிடத்தில் உண்டு. ஒரு தரமான மனிதனாய் வாழ வேண்டும் என்ற போதனை இயேசுவினிடத்தில் உண்டு. அது மட்டுமல்ல, இயேசு எதை போதித்தாரோ அதை வாழ்க்கையில செய்து காட்டினார். அப்போஸ்தலர் 1:2 அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும். அநேக ஆசிரியர்கள் சொல்வார்கள், தாங்கள் செய்ய மாட்டார்கள். எனக்கு சிறு பருவத்தில் ஒரு ஆசிரியர் தெரியும். நான் படித்த பள்ளிக்கூடத்தில், நான் ஆந்திராவில் இருந்தேன். அங்கே ஆரம்ப பள்ளிக்கூட படிப்பை படித்தேன். அதன் பிறகுதான் தமிழ்நாட்டுக்கு வந்தோம். அந்த ஆரம்ப கல்வி கற்கிற நாடு ஒரு ஆசிரியர் தெரியும். மிக அருமையாய் பாடம் நடத்துவார். அவர் பாடத்தை எல்லாரும் கேட்க விரும்புவார்கள். ஆனால் 4:15 மணி ஆகிவிட்டால் அவர் பள்ளிக்கூடம் முடிந்து வெளியே போனால் அதே ஊரில் அவரை பார்க்க முடியும். குடிகாரராய் சுற்றி கொண்டிருப்பார், புகைப்பிடித்து கொண்டிருப்பார். மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கமில்லாமல் இருந்தால் ஒழுக்கமான தலைமுறையை உருவாக்க முடியாது. வாட் யூ டோன்ட் ஹாவ் யூ cannot expect the students to have. உங்களிடம் இல்லாத ஒன்றை நீங்கள் போதித்தால் அது பிள்ளைகளிடம் வராது. தரமான பிள்ளைகளை உருவாக்க, தரமான குடிமக்களை உருவாக்க தரமான ஆசிரியர்கள் தேவை. ஆசிரியர்களை பிள்ளைகள் நெருங்கி வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு நாம் எல்லாமாய் தெரிகிறோம், இவங்க டீச்சர் என்று கிட்ட வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு நாம் அன்பை காண்பித்து, அவர்கள் போக வேண்டிய வழியை காண்பித்து, அவர்களுக்காக எதையும் செய்ய நம்மை நம்பி தர்மையான பிள்ளைகள் வருகிறார்கள். பெற்றோர் நம்மை நம்பித்தான் இந்த பிள்ளைகளை அனுப்புகிறார்கள். இந்த காலத்தில் ஆசிரியர்களை நம்ப முடியாத நிலை, ஆசிரியர்களால் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிற நிலை, ஏன் பல இடங்களில் பாலியல் வன்கொடுமைக்கு பிள்ளைகள் ஆளாகிறார்கள் என்று ஆசிரியர்களை பற்றி பல செய்திகள். இவைகள் மாற வேண்டும். இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இஃப் யூ ஆர் a teacher, you have a great responsibility. நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தால் ஒரு பெரிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதை சரியாக செய்யுங்கள், ஜாக்கிரதையாய் செய்யுங்கள். நீங்கள் தலைவர்களை உருவாக்குகிறீர்கள், தரமான மக்களை உருவாக்குகிறீர்கள். ஒரு தரமான ஒரு மனிதனை நீங்கள் உருவாக்கினால், நல்ல மனிதனை உருவாக்கினால், திறமைசாலி அல்ல, தரமான மனிதன் என்பது கேரக்டர் பில்டிங். நல்ல சுவாபம், நல்ல குணங்கள் உருவானால் வீடு நன்றாயிருக்கும். ஒரு வீடு நன்றாயிருந்தால் நாடு நன்றாயிருக்கும். ஒரு நாடு நன்றாயிருந்தால் தேசம் சமாதானமாயிருக்கும். எல்லாம் ஆரம்பிப்பது ஒரு வகுப்பறையில், ஒரு பள்ளிக்கூடத்தில். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் இயேசு ரபூனி. ரபூனி இஸ் த பெஸ்ட் டீச்சர் anybody can understand. Very simple but very effective, powerful teacher. அவர் eloquent speaker. வானா அவர் பின்னால் வந்துடுவாங்க. என் பின்னால் வான் தான் கூப்பிடுறாரு, டக்குன்னு போட்டை விட்டுறாங்க, அப்பா விட்டுறாங்க, வந்துடுறாங்க. அவருடைய அப்படி காந்த சக்தியை போன்ற ஒரு வல்லமை கொண்ட பேச்சாளர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் எத்தனை தலைவர்களை பார்க்கிறோம், அவர்கள் பேசினால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையிலே அவர்கள் அதை கடைபிடித்திருக்க மாட்டார்கள். எத்தனையோ தலைவர்கள் பேசுவார்கள், மிக அருமையாய் பேசுவார்கள், சுவாரஸ்யமாய் பேசுவார்கள், கவர்ந்து இழுப்பது போல பேசுவார்கள். ஆனால் வாழ்க்கையை கோட்டை விட்டு விடுவார்கள். ஆனால் நான் உங்களுக்கு போதிக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு எதை உபதேசித்தாரோ அதை செய்தார். இந்த ஆசிரியர் தினத்தில் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியாயிருங்கள். தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவோம் போதகர்களை குறித்து, பாதிரி நீ ஒரு மாதிரி, பாதிரி நீ ஒரு மாதிரி, நீ மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆசிரியர்கள் மாதிரியாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆசிரியர்கள், அவர்களை நாம் பார்க்கிறோம், அவர்கிட்ட பழகுகிறோம், அவர்கள் நம்முடைய பெயரை சொல்லி கூப்பிடுவோம், சந்தோஷமாக இருக்கிறது. ஆசிரியர்களோடு ஏற்பட்ட பல இனிமையான அனுபவங்கள் உங்களுக்கு உண்டா? என்னுடைய 8ஆம் வகுப்பில் என்னுடைய ஆசிரியை, மதிப்புக்குரிய ஹெலன் என்கிற ஒரு அருமையான டீச்சர் அம்மா, நான் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வரும்போது எல்லாரும் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க. எல்லாரும் ஒன்று சொன்னாங்க, நான் பாஸ்டராக போகிறேன் டீச்சர்னு சொல்லி இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. டீச்சர் பேர் ஹெலன், அவங்க கைட் கேப்டன். அவர்கள் ஏசுதாஸ் நீ பாஸ்டராக போறியா என்று அவர்கள் அதற்கு பதில் சொன்னது இன்றைக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய 11ஆம் வகுப்பில் நான் தான் கிளாஸில் லீடர், சிபிஎல் கிளாஸ் பீப்புள் லீடர். நான் நல்லா படிப்பேன், ஆனால் ஃபீஸ் கட்ட முடியலை. 15 ரூபாய் தான் என்னுடைய எக்ஸாம் ஃபீ. எல்லாருடைய பணத்தை வாங்கி நான் கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பணம் கட்ட முடியவில்லை. என்னுடைய வகுப்பாசிரியர் மிஸ்டர் மாணிக்கராஜ் கேட்டார், ஃபீஸ் கட்டலையா? கட்டுறேன் சார்ன்னு. ஓ நான் கட்டுறேன்னார். இன்றைக்கு நான் மறக்கல. ஆசிரியர்களால் நாம் அடைந்த பயன், நான் இந்த நிலைக்கு வருவதற்கு எனக்கு ஏணியை போல இருந்தவர்கள்,
நான் வேதாகம கல்லூரிக்கு புறப்பட்டு போகிறேன் என்று அந்த 11ஆம் வகுப்பு முடித்தவுடன் எனக்கு தெரிந்த ஒரு பிடி மாஸ்டர் மிஸ்டர் பொன்னையா தாஸ், அவங்க இன்னைக்கு இல்லை. அவங்கள்ட்ட சொல்ல போனேன். அவங்கள எனக்கு பிடிக்கும். அவங்க அடிக்கடி என்னை கூப்பிட்டு பேசுவாங்க, இந்த பாட்டை பாடு அந்த பாட்டை பாடுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் மியூசிக்கில் ரொம்ப ஆசை. அவங்கள்ட்ட சொல்ல போன உடனே என் கையில் 40 ரூபாய் கொடுத்தாங்க. நான் இன்றைக்கும் மறக்கலை. சரியாக நாகர்கோவிலிருந்து சென்னை வருவதற்கு அன்றைக்கு 40 ரூபாய் தான் பஸ்ஸில் டிக்கெட். எனக்கு மிகுந்த சந்தோஷம், பணம் கிடைத்து விட்டது என்று. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி வேதாகம ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், உலக ஆசிரியர்கள், மறக்க முடியாது பிரியமானவர்களே. ஆண்டவர் நல்லவர். ஆசிரியர்கள் நாம் மிகவும் ஒரு பாக்கியமான ஒரு நிலையில் இருக்கிறோம். அநேக பாக்கியவான்களை உருவாக்குகிற நிலைமை. ஆகவே கடவுள் நமக்கு ஞானத்தை தருவாராக. இயேசு எதை உபதேசித்தாரோ அதை செய்தார், உபதேசித்தார். Whatever he preached, he practiced. Whatever he practiced, he preached. So preach what you practice and practice what you preach. இதுவே நம்முடைய நோக்கமாயிருக்கட்டும். ஆசிரியர் தினத்தில் தரமான குடிமக்களை உருவாக்க நாம் ஒரு உறுதிமொழி எடுப்போம். எல்லாரையும் நேசிப்போம். நல்ல தரமான குடிமக்களை எழுப்ப நம்மை அர்ப்பணிப்போம். Let your life become a model. Let it be a role model. Let it be an object lesson to your children. உங்க பிள்ளைகளுக்கு உங்க வாழ்க்கையே ஒரு பாடமாய் மாறட்டும். நல்ல ஆசிரியராகிய, உயர்ந்த ஆசிரியராகிய, மிகச்சிறந்த ஆசிரியராகிய ரபூனின்னு அழைக்கப்படுகிற இயேசுவின் ஞானமும் கிருபையும் உங்களுக்கு வர உங்களுக்காய் பிரார்த்திக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கரத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருங்கள். தரமான குடிமக்களை உருவாக்குங்கள். நீங்களும் ஒரு தரமான ஆசிரியராக இருக்க தீர்மானம் பண்ணுங்கள். உங்கள் பணி சிறக்க வாழ்த்துகிறேன். உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். அற்புத பிதாவே, இந்த ஆசிரியர் தினம் அன்றைக்கு ஆண்டவரே சிறந்த குடிமக்களை உருவாக்குகிற ஒரு கிங் மேக்கராக இருக்கக்கூடிய அருமையான ஆசிரியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆசிரியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஒரு உயர்ந்த நிலையை வைத்திருக்கீங்க. பல வேளைகளில் பிள்ளைகள் செய்கிற காரியங்களை பார்த்து எங்களுக்கு கோபம் வருகிறது, எரிச்சல் வருகிறது. ஆண்டவர் அவர்களை நீ திருந்த மாட்ட, நீ உருப்பட மாட்ட, உன்னால் ஒரு புண்ணியம் இல்லைன்னா நாங்கள் சொல்லிடுறோம். ஆண்டவர் அப்படி சொல்லாமல் அவர்களை உற்சாகப்படுத்த, அவர்களை நாங்கள் தைரியப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதிங்க ஆண்டவரை. நல்ல ஞானமுள்ள வார்த்தைகளை பேச உதவி செய்யுங்க. பிள்ளைகளை என்கரேஜ் பண்ண கிருபை தாங்க ஆண்டவரே. மாணவ சமுதாயத்தை தரமான சமுதாயத்தை மாற்றுகிற மிகப்பெரிய சிற்பிகளாக ஆசிரியர்களை வைத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம் அன்றைக்கு சகல ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். கல்வி மந்திரி முதல் ஆண்டவரே அனைத்து ஆண்டவரே அதிகாரிகளுக்காக, CO, DO எல்லாருக்கும் ஜெபம் பண்றோம். டீச்சர்ஸ், ஹெட் மாஸ்டர்ஸ், ஆண்டவரே ஸ்கூல்ல இருக்கிற பியூன்ஸ், ஆண்டவர் கிளர்க் எல்லாருக்கும் ஜெபம் பண்றோம். எல்லாரையும் ஆசிரியர், ஸ்கூல் கரஸ்பாண்டன்ஸ்க்காக ஜெபம் பண்றோம். எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரோட கிருபை இருப்பதாக. எங்கள் தேசத்தின் கல்வித்தரம் உயர ஆண்டவரே ஆசிரியர்கள் தரமான ஆசிரியர்களாக இருக்க உதவி செய்யுங்க. நமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ரபூனி உயர்ந்த போதகர், சிறந்த போதகர், ஆசிரியர் பணியை செய்கிற அத்தனை பேருக்கும் ஞானமும் கிருபையும் தந்து சிறந்த ஆசிரியர்களாய் செயல்பட தங்கள் வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு பாடமாய் வைத்து என்னை போல இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஆசிரியர்கள் மாற ஆண்டவர் உதவி செய்யும். சுகம், ஞானம், கிருபை தாரும். ஆண்டவரே வேலை கன்ஃபார்ம் ஆண்டவரே வேலையில இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பெர்மனன்ட் ஆகாதவங்க பெர்மனன்ட் ஆகட்டும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கட்டும். ஆண்டவரே நல்லாசிரியர் விருது பெற தகுதி இருந்தும் ஆண்டவரே மறக்கப்பட்டவர்களுக்கு வருகிற ஆண்டு நல்லாசிரியர் விருது கிடைக்கட்டும். ஆசீர்வதிங்க. எல்லா நன்மைகளை கொடுங்க. உங்களுடைய கிருபையுள்ள கரங்களை கொடுக்கிறோம். உமக்கே மகிமை, உமக்கே கனம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமீன். ரபூனி என்கிற இயேசுவின் நாமத்தில் மீண்டும் சந்தோஷமான ஆசீர்வாத வாழ்த்துக்களை பதிவு செய்கிறேன். ரபூனி என்கிற இயேசுவின் நாமத்தில்.